கந்தா, குகா, சுப்பிரமணியா என்ற அழைப்பில்தான் அந்த பரம்பொருளின் கருணை வெளிப்படுகின்றது. கந்தனே, குகனே, சுப்பிரமணியனே என்று நீ அழைக்கின்ற இந்த தருணம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒளியானது மிளிரட்டும், துன்பமானது களையட்டும். என் சக்தி முழுமையாக உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு உன் பிரச்சனைகள் அனைத்தும் ஒழியட்டும். இந்த அழைப்பு உன் நாக்கில் இருந்து எழும்பும் இந்த கணமே உன் வாழ்க்கையின் திருப்பங்கள் தொடக்கமாகின்றது. அழைப்பதற்கு பின் அமைதியாக இருந்தே கேள். ஏனென்றால் இது முருகனுடைய நேரடி அருள் பதிவு. இது உன் விருப்பங்களை நான் அறிவேன். நீ யாரிடம் சொல்லவில்லை என்றாலும் உன் உள்ளம் என்னிடமே எண்ணம் வைத்திருப்பதை அறிந்துதான் இப்பொழுது உன்னை நோக்கி வந்திருக்கின்றேன். இந்த ஆசை என் வாழ்க்கையை மாற்றி வைக்கும் என எண்ணுகின்றாய் அல்லவா? நீ என்னிடம் சொன்னதற்கும் முன் அது என் செயல்பாட்டில் ஏற்கனவே தொடங்கியாகிவிட்டது. இந்த வார்த்தையை கேட்பதும் அந்த விருப்பம் நிறைவேறுவதற்கான கட்டாய அடையாளம்தான். இல்லை என்றால் இந்த வாக்கை சுலபத்தில் ஒருவராலும் கேட்டுவிட முடியாது. யாருடைய விருப்பம் நிறைவேறப் போகின்றதோ, யாருடைய ஆசைகள் நிஜமாக போகின்றதோ, யாருடைய கனவுகள் மெய்ப்படப் போகின்றதோ அவர்களால் மட்டும்தான் இப்பொழுது என் தரிசனத்துடன் கூடிய இந்த வாக்கை கேட்க முடியும். உன்னுடைய வாழ்க்கை பல சோதனைகளை கொண்டிருந்தது. அந்த சோதனைகளில் இருந்து பல நல்ல விஷயங்களை நீ பயிற்சி எடுத்திருக்கின்றாய். நீ சந்தித்த இடையூறுகள் வாழ்க்கையை பொறுக்க முடியாத சோதனை என்று ஒரு பொழுதும் எண்ணி விடாதே. அவை எல்லாமே உன்னை வாழ்க்கையில் வளர்த்து விடக்கூடிய நல்ல விஷயங்கள்தான். சரியான முறையில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில வழிகளையும் வேதனைகளையும் அது கொடுத்தது. உன் வாழ்க்கையை சுற்றும் சூழ்நிலைகள் உனக்கு விரோதமாக இருக்கின்றது என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் உண்மை என்னவென்றால் உன் உள் உணர்வுகள் மாற்றப்பட்டால்தான் சூழ்நிலைகள் மாறும். அதற்கான வழிமுறைகளை இப்பொழுது நான் சொல்கின்றேன். தினமும் காலை எழுந்தவுடன் சரவண பவ என்று 21 முறை உச்சரி. முழுமையான மூச்சுடன் உன்னுடைய ஆசையை நினைத்துக்கொள். இந்த முருகனிடம் நேரடியாக அது சென்று சேரும் என்று என்னிடம் அதை சொல். எதிர்பாராத உதவி ஒரு வாரத்திற்குள்ளேயே உன்னை தேடி வரும். நீ சோர்ந்திருக்கும் இந்த நிமிடம்தான் மாற்றம் வரப்போகின்ற நேரம் என்பதை புரிந்து கொள். உன் மனது இப்பொழுது சோர்வடைந்திருக்கலாம். நீயே உன்னை குறைத்து நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த முருகனுடைய பார்வையில் நீ போற்றத்தக்க சக்தியோடு பிறந்தவன். எனவே உன்னுடைய மனதில் தோன்றும் நான் எப்பொழுதும் உன்னுடைய எண்ணத்தை படித்தறிந்தவன். நான் இப்பொழுது தொடங்குகின்றேன் என்ற எண்ணமாக அத்தனையையும் மாற்ற. அந்த மாற்றம்தான் உனக்குள் விளைந்து உன் வாழ்க்கையை தானாகவே வளைந்து அது உன்னுடைய ஆசைகளை வரிசைப்படுத்தப்படும். பயத்தை வெல்லக்கூடிய யுக்தி. அறத்தை தழுவ வேண்டும். பயமா? அது மனிதனுடைய அடிப்படை எதிரியான உணர்வு. முருகனுடைய பக்தர்களுக்கு பயம் என்ற ஒன்று இருக்கவே கூடாது. முருகனுடைய அருள் உனக்கு திருப்பமாக இருக்க வேண்டுமானால் நீ முதலில் பயத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதற்கான யுக்தியை சொல்கின்றேன், கேட்டுக்கொள். அறம் என்கின்ற ஒழுங்கை உன்னுடைய வாழ்வில் நிலைநாட்டு. சொல்லும் வார்த்தை, செய்வது, நினைப்பது மூன்றையும் ஒற்றுமையாக்கு. அதில்தான் இந்த முருகன் நான் உரைகின்றேன். அங்கு பயம் நழுவி ஓட வேண்டும். தினம்தோறும் நீ செயல்படுத்தக்கூடிய செயல் திட்டங்கள் என்னவென்று யோசி. அந்த செயல் திட்டங்களை சரியாக செயல்படுத்தும் வரை ஓய்ந்து விடாதே. இரவுக்கு முன் ஒரு விஷயத்தை நீ செய். தியானத்தில் அமர வேண்டும். கண்களை மூடி ஓம் முருகா என்று 108 முறை உச்சரி. உன் உள்ளத்தில் எழக்கூடிய எண்ணங்களை உன் கைப்பட எழுதும் பழக்கத்தை வைத்துக்கொள். அதிலிருந்து 3 முக்கியமான செயல்களை தேர்வு செய். அடுத்த 7 நாட்கள் அந்த 3 செயலை மட்டுமே செய்ய வேண்டும் என்று ஒரு நினைப்போடு இரு. நீ நினைத்ததை விட வேகமாக ஒரு வாய்ப்பு அதிர்ஷ்ட வாய்ப்பாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். எதிரிகளை வெல்ல வேண்டுமா? உன்னுடைய நண்பனாக முருகன் நான் இருக்கின்றேன். உன் வெற்றியை விரும்பாதவர்கள் உண்டு. அவர்கள் உன்னை தோற்கடிக்க முயற்சிக்கின்றார்கள். ஆனால் நீ அறியாத ஒன்றை நான் சொல்கின்றேன். முருகன் உன் பக்கமாக இருக்கின்றேன் என்றால் அவர்கள் உருவாக்கும் இருட்டு உனக்கு ஒளியாகத்தான் மாறும். எதிரியை வெல்ல வேண்டுமானால் நீ அதற்குரிய ஒளியாக மாற வேண்டும். அந்த ஒளியை நானே உனக்கு முழுமையாக வழங்குகின்றேன்.
மனதில் உள்ள பயம், தயக்கம், புறம் பார்க்கும் எண்ணங்கள் இவைதான் உனக்குள் இருக்கக்கூடிய அஞ்சல் என்னும் அரக்கன். அந்த அரக்கனை வெல்ல ஒரு வழி தேவைப்படும். அந்த வழிதான் பக்தி முழக்கம். கந்தா கந்தா கந்தா, கந்தனே, குகனே, சுப்பிரமணியனே என்ற முழக்கத்தை ஒவ்வொரு நாளும் நீ 108 முறை தொடர்ந்து சொல்லிப்பார். உள்ளுருவி நிமிரும் வீழ்ந்த மனம் கூட எழும். இதயம் கேட்ட அந்த செயல். உன் இதயம் என்னை கூப்பிடும் பொழுது நான் உன்னுடைய வாழ்வின் இயக்க ஆளனாக மாறிவிடுகின்றேன். பழைய தவறை நீ திருத்திக்கொள். உனது வாழ்வில் அருள் வழி கிடைக்க தானாக வழி ஏற்படும். உன்னுடைய வாழ்க்கை மேம்பட எல்லா நேரங்களிலும் அத்தனையையும் நான் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பேன். சிரிக்க தொடங்கு. அதுவும் ஒரு வழிபாடுதான். உன் முகத்தில் ஒரு சிரிப்பு, அது தெய்வீகத்தினுடைய அடையாளம். சிரிப்பது என்பது வாழ்க்கையின் துன்பங்களை எதிர்ப்பதற்கான முதன்மையான யுக்தி. நீ சிரிக்க ஆரம்பித்த இந்த நிமிடம் நான் உன்னுடன் சிரிக்க வருகின்றேன். அதனுடன் அருளும் வந்து சேரும். உன்னுள் உறைந்து இருக்கும் உத்தமத்தை விழிப்பிப்பதற்கான வழி அது. மனிதர்கள் தங்களுடைய முழு திறமையை வெளிக்கொண்டு வருவது இல்லை. ஏனென்றால் அவர்களுக்குள் உறங்கி கிடக்கின்ற அந்த உத்தமத்தை சுறுசுறுப்பாக்க மாட்டேன் என்று அடம்பிடிக்கின்றார்கள். தினமும் ஒரு நல்ல செயலை செய்ய வேண்டும். அது புண்ணியமும் உத்தமமும் கலந்ததாக இருக்க வேண்டும். தாமரை மலர் போல ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக பூக்க முயல வேண்டும். உன் செயல் பிறருக்காகவும் நன்மையாக மாறட்டும். எப்பொழுதுமே இந்த முருகனுடைய வாக்கு புதிய வாழ்க்கையை தொடங்கக்கூடியதாக இருக்கும். அருள் கிடைக்கும் நேரம் இது. உன்னுடைய மனம் முழுமையான அமைதியை பெற்றிருக்கக்கூடிய தருணம் இது. அங்கேதான் இந்த முருகன் உன் உள்ளத்தில் பேச ஆரம்பிக்கின்றேன். 9 நிமிடங்கள் மூச்சை கவனித்து அமர்ந்திரு. அந்த நேரத்தில் மனதில் வருகின்ற எண்ணங்களை தட்டி அனுப்பு. மனம் மௌனமானால் முருகன் உன்னிடம் பேசுவதை நீ கேட்க முடியும். உனக்காகவென்றே ஒரு அருள் திட்டத்தை நான் தயாரித்து வைத்திருக்கின்றேன். நீ நினைத்ததையும் மீறி உனக்காக அருள் திட்டம் அது. நீ எந்த நோக்கத்திற்காக முன்னேறுகின்றாயோ சந்தேகம் இல்லாமல் அந்த நோக்கம் நிறைவேறும். என்னுடன் நீ வரப்போகின்றாய் கைகோர்த்து. புதிய முயற்சி அனைத்தும் வெற்றியை பெறும். உன்னுடைய விருப்பங்கள் நீ என்னிடம் கேட்டது அப்படியே நிறைவேறும். பக்தி என்ற கருவியை நம்பிக்கை என்ற ஒன்றால் நீ மேம்படுத்து. உன்னுடைய பக்தி வெறும் நம்பிக்கை அல்ல, உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடிய சக்தி. என் மீது நீ வைத்திருக்கும் அந்த நம்பிக்கை சிறிய சிந்தனைகளானாலும் அது பெரிய வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. மனதில் ஏற்பட்ட நல்ல எண்ணங்கள் தானே உனக்கான வழிகாட்டுதல்களாக அமையும். உன் செயல்கள் எளிமையாக இருந்தாலும் அது சிறப்பானவைகளாக தானே மாறும். நீ எதிர்பார்ப்பதுதான் உன் வாழ்க்கையில் உண்டாகும். நல்லதை நினை, நல்லதுதான் நடக்கும்.